நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தென்காசியில் முஸ்லிம்களுக்கான சமுதாய விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து மசோதா சட்டமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம்கள் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டமன்றத்திலும் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழக எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக மக்களவையில் வாக்களித்தனர். இந்த சூழலில் முஸ்லிம்களுக்கான சமுதாய விழிப்புணர்வு மாநாடு தென்காசியில் இன்று சொர்ணபுரம் தெருவில் உள்ள மஸ்ஜிதுல் முஃபரக் ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதில் ஷம்சுதீன், காஜா மொய்துனி, KM இல்யாஸ், சதிதுதீன், CMN சலீம் உள்ளிட்ட அறிஞர்கள் சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்களாக நகர்மன்ற தலைவர் சாதிர் சுல்தான், அலாவுதீன், அப்துல் அசீஸ், VDSR முகமது இஸ்மாயில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.